வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் இன்று மும்பையில் உள்ள லோக்பவனில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தலைவர்கள் விவாதித்தனர். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக மும்பைக்கு வருகை புரிந்த பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தாஜ்மஹால் அரண்மனை ஓட்டலில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து மீண்டும் தமது உறுதியை வெளிப்படுத்தினார். இந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த உச்சிமாநாட்டில் இலங்கை பங்கேற்பது இந்தியா இலங்கை இடையேயான கூட்டாண்மையின் ஆழத்தையும் முன்னுரிமையையும் பிரதிபலிப்பதாக உள்ளது என்று இந்தியாவிற்கான இலங்கை தூதர் திருமதி மகிஷினி குலோனே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசாநாயக்கா இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்திருப்பது இரு நாடுகளுக்கும் இடையேயான நெருக்கத்தையும் வரும் காலத்தில் அனைத்து பிரச்சனைகளிலும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கான உணர்வை அடிக்கோலிட்டு காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை அம்மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். வேளாண் காடுகள் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அந்த பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழக்கும் நிலமற்ற வேளாண் தொழிலாளர் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். அலைகள் திட்டத்தின் மூலம் 15,000 விவசாயிகளுக்கு நுண்கடன் வழங்கப்படும். தமிழகம் முழுவதும் 31 இடங்களில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் அமைக்கப்படும் என பல்வேறு அறிவிப்புகளை வேளாண் அமைச்சர் வெளியிட்டார். இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கடந்த 15ஆம் தேதி படகுடன் கைது செய்யப்பட்ட காரைக்காலைச் சேர்ந்த 8 மீனவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் என 14 மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவிற்கும் நேற்று கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பிஜேபி அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற வாக் ஃபார் புதுச்சேரியின் நிறைவு பயணத்தில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர், பெஸ்ட் புதுச்சேரி என்று கூறிய பிரதமர் கடந்த 5 ஆண்டுகளில் எதையும் செய்யவில்லை என்று தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்கவில்லை என்றும் புதுச்சேரி மக்களுக்கு அளித்த வாக்குறுதி எதையும் செயல்படுத்தவில்லை என்றும் திரு KC வேணுகோபால் கூறினார். முன்னதாக ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய ஊர்வலம் காமராஜ் சாலை, நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் நிறைவடைந்தது. புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் 37 மையங்களில் இத்தேர்வு நடைபெற்றது. இதில் 5638 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதினர். புதுச்சேரியில் 83 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 3916 மாணவர்களும், காரைக்காலில் 25 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 1134 மாணவர்களும், மாஹேயில் 6 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 333 மாணவர்களும், ஏனாமில் 8 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 255 மாணவர்களும் தேர்வு எழுதினர். இவர்களைத் தவிர CBSE பாடத்திட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களும் தேர்வு எழுதினர். இன்று தொடங்கி CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுவடையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.